நமஸ்தே. இந்த வீடியோவில் விஷாரத் பூர்வத்தோட தமிழ் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி செய்யுள் பகுதியும் கொஷின் பேப்பரும் நம்ம பார்த்தாச்சு. பிளேலிஸ்ட்டில் டீட்டெயில்ஸ் இருக்குது. நீங்கள் தேவைப்படுறவங்க விஷாரத் பூர்வா தமிழ் லிஸ்ட்டில் செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வந்து செகண்ட் ரோமன் லெட்டரில் இருக்கிற ஒரு கொஷின் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த கொஷின் மட்டும் படித்தா போதும்னு அந்த கொஷினில் அதாவது செகண்ட் ரோமன் லெட்டரில் இம்பார்ட்டன்ட் கொஷின் நம்பர் 5 தான் பார்க்க போகிறோம். கம்ப ராமாயணம். கம்பர் சீதை அனுமன் சந்தித்து காட்சியினை தொகுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. இப்பகுதி கவி சக்கரவர்த்தி கம்பரால் இயற்றப்பட்ட கம்பராமாயணத்தின் சுந்தர காண்டம் என்னும் பகுதியில் தரப்பட்டுள்ளது. அனுமனது விண்ணப்பம் என்னும் தலைப்பில் கீழ் தரப்பட்டுள்ள பாடல்களை கருத்தை காண்போம் அப்படின்னு சொல்றாங்க. அனுமனது விண்ணப்பம். அனுமன் சீதையிடம் தான் சொல்வதை பொறுமையுடன் கேட்குமாறு கூறினான். மேலும் அவன், ராவணன் உங்களை கொன்ற பிறகு அவனை கொல்வது சிறந்ததாகாது. இனி பேசி பயனில்லை. என் தோள் மீது அமர்ந்து கொள்ளுங்கள். இப்போதே உங்களை ராமனிடம் கொண்டு சேர்ப்பேன் என்றாள். நீங்கள் இவ்வாறு அரக்கியரின் இடையே படும் துன்பத்தை எவ்வாறு ராமனிடம் சொல்ல முடியும்? நான் ஒரு நல்ல சேவகனாக இருந்தால் இப்போதே நல்ல காரியம் செய்ய வேண்டும். உங்களை ராமனிடம் சேர்ப்பதற்கு உடனே என் தோள் மீது ஏறிக்கொள்ளுங்கள் என்றான். சீதையின் மறுப்புரை. அனுமனது விண்ணப்பத்தை கேட்ட சீதை, நீ கூறியது உன் வீரத்திற்கு ஏற்றதே. உன்னால் முடியாதது ஏதுமில்லை. ஆனால் உன் தோள் மீது ஏறியவாறு ஏற்றதல்ல எனது பெண் மனது கூறுகிறது. இலங்கை அரக்கியரின் எலும்பு மலையாக மாறாவிட்டால் என் பிறவியின் பெருமையை எவ்வாறு உணர்த்துவேன்? நான் என் சொல்லால் இவ்வுலகத்தையே எழுத்துவிட முடியும். ஆனால் அவ்வாறு செய்தால் கோதண்டம் ஏந்திய ராமனுக்கு அது இழுக்காகும். நீ ஐம்புலன்களையும் அடக்கி யாழுபவன் என்றாலும் உன்னை உலகம் ஆண்மகன் என்றுதான் கூறும். அவ்வாறாகில் உன் தோல் மீது ஏறி வருவது முறையாகாது. ராமனின் திருமேனியை மட்டுமே தீண்டும் நான் வேறொருவர் தீண்ட மாட்டேன் என சீதை அனுமனிடம் கூறினாள். சீதையை பாராட்டுதல். சீதையின் கருத்துக்களை முழுமையாக உணர்ந்து கொண்ட அனுமன், ராவணனின் செய்கையால் உலகமே இருண்டு போய்விட்டது. நீ உயிர் விடாமல் இரு. ராவணனின் கொடுஞ்செயலுக்கு முடிவு வரும் காலம் நெருங்கிவிட்டது என்றான். மேலும் சீதையிடம், என் பிரிவில் வாடும் ராமனுக்கு நீ சொல்லும் செய்தி என்ன என்று கேட்டான். சீதையின் செய்தி. நான் இன்னும் 1 மாதமே உயிருடன் இருப்பேன். அதற்குள் என்னை அவர் மீட்க வேண்டும். அவர் 2 பெண்கள் ஒருபோதும் மணக்க மாட்டேன் என்று கூறியிருக்கிறார். அடுத்த பிறவியிலும் அவரது மனைவியாக நான் பிறக்க வரமளிக்க வேண்டும் என ராமனிடம் கூறுமாறு சீதை அனுமனிடம் கூறினாள். அனுமனின் ஆறுதல். அனுமன் சீதையை நோக்கி, சீதை என்னும் நெருப்பின் மீது ராமனது அன்புகள் என்னும் பெருங்காற்று வீசுவதால் இலங்கை நகரமே பொன்னை போல உருகப் போகிறது என்றான். இன்னும் 1 மாத காலம் இங்கு நீ வாடியிருக்க வேண்டியதில்லை. நான் ராமனை கண்டவுடனே ராமனும் சுக்ரீவனும் வருவதற்கு முன்பே குரங்குகள் இங்கு வந்து ஆர்ப்பரிப்பதை காண்பாய் என்றான். வானரப்படை இங்கு வந்து தங்கும் எனவும் அனுமன் கூறினான். சீதை சூளாமணி அளித்தல். சீதை அனுமனிடம் தன் சூளாமணியை தந்து கிளிக்கு தான் கைகேயின் பெயரை வைத்து சொன்னதை நினைவூட்டும்படியாக கூறினாள். சூளாமணி சூரியனைப் போல் ஒளிவிட்டது. பல நாட்கள் அது சீதையின் ஆடையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. அனுமன் சீதையை 3 முறை வலம் வந்து அவளின் ஆசி பெற்று அங்கிருந்து புறப்பட்டான் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தன்யவாத்.